ஆண்டவர் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஜெபம் என்பது நம்முடைய உயிர் மூச்சாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அநேக சமயத்தில் ஜெபம் என்பது சில பேருக்கு அது ஒரு போர் அடிக்கிற செயலாக இருக்கிறது. அதுலேருந்து கர்த்தர் நம்மளுக்கு விடுதலை தருவாராக. ஜெபத்தை நம்ம நாடணும், ஜெபத்துக்காக நம்ம ஏங்கணும். ஆமென். அதிகாலை ஜெபம், தண்ணி ஜெபம், குடும்ப ஜெபம், சபையோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம், எல்லா ஜெபத்திலையும் நம்ம எப்பொழுதுமே உற்சாகமாக இருக்கும்போது அது ஜெபத்தினால் வருகிற சில மாற்றங்கள், ஆசீர்வாதங்கள் ரொம்ப பெரிய லெவலில் இருக்கும். ஆமென். இந்த நாளைக்கையில் ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஜெபிக்கிறவர்கள் இன்றைக்கி நம்முடைய தேசத்துக்கும் சபைக்கும் எழுப்புதலுக்கு தேவைப்படுகிறது. இன்றைக்கு நான் பேச போகிற காரியம் என்னவென்றால், ஜெபத்தினால் நம்மளுக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன என்று நிறையா கேட்டிருப்போம், தியானித்திருப்போம். ஆனால் என்னுடைய டாபிக் கொஞ்சம் வித்தியாசமாய் ஜெபத்தினால் வரப்போகிற நஷ்டங்கள் என்ன என்று நாம் பார்க்க போகிறோம். ஜெபத்தினால் வரப்போகிற நஷ்டங்கள் என்ன என்றது நாம் பார்க்க போகிறோம். ஒருவேளை இந்த டாபிக் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். என்ன ஜெபத்தினால் நம்மளுக்கு என்ன நஷ்டம் அப்படி என்று சொல்லி உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்க கர்த்தர் உங்களோட கூட பேசுவார். அநேக காரியங்கள் உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். முதலாவதாக ஜெபத்தினால் வரப்போகிற நஷ்டம் என்ன, யாருக்கு நஷ்டம் என்று நான் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் நடுவு புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் ஒரு லேடி பவுல் சினங்கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடைய சொன்னார். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. ஓகே, இதோடைய பின்னணி என்ன என்று நாம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, சரிங்களா? இது இந்த 16ஆம் அதிகாரத்தில் இருக்கிறதே நாம் பார்க்கிறோம். பிலிப்பு பட்டணம் என்று ஒரு பட்டணம் இருக்கிறது. இந்த பட்டணத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் வருகிறதை நாம் பார்க்க முடியுது. இந்த பட்டணம் ரொம்ப விசேஷித்த பட்டணம், ரொம்ப பழைய பட்டணம். அநேக வியாபாரிகள், அநேக பெரிய பெரிய அரசியல்வாதிகள், பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் இருக்கிற ஒரு பட்டணத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கோயிலும் இருக்கிறது. ஓகே, இந்த கோயிலில் ஒரு பெண் தான் பெரிய ஒரு முக்கியமான ஒரு மந்திரவாதி மாதிரி இருக்கிறதை நாம் பார்க்க முடியுது. ஆனால் அந்த பட்டணத்தில் ஜெபிக்கிறவர்களுக்கு என்று பெரிய சபை இல்லை. 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில். அப்போ ஆற்று பக்கத்தில் வழக்கமாய் ஜெபிக்கிறவர்களாய் ஒரு கூட்டம் அங்கே காணப்படுகிறதை நான் பார்க்குறோம். அநேக ஸ்திரீகள் அங்கே வந்து கொண்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிலிப்பு என்கிற ஒரு பட்டணத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மந்திர சக்தியும் இருக்குது. இன்னொரு பக்கம் வழக்கமாய் ஜெபிக்கிற ஒரு ஜெபம் பெரிய பில்டிங் உள்ளரல்ல, ஆற்று பக்கத்தில் அது காணப்படுகிறது. இப்போ இது ரெண்டுத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தம் ஆரம்பிக்கிறதை நான் பார்க்குறோம். இதோடைய ஹிஸ்ட்ரியை நீங்கள் ஜஸ்ட்டு கொஞ்சம் போய் பார்க்கும்போது, இது ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய வருமானம் ஈட்டுகிற ஒரு இடமா இருக்கிறது. அந்த பெண் மூலமாய் அந்த பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிற பல கோடீஸ்வரர்கள், ஐஸ்வர்யவான்கள், அரசியல்வாதிகள் எல்லாரும் இந்த வருமானத்தில் பங்கு கொள்ளுகிறவர்களாய் காணப்பட்டுகிறார்கள். ஓகேங்களா? 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில். அப்போ இந்த பவுலும் மற்ற ஸ்திரீகளும் விசுவாசிகள் ஜெபம் பண்ணுவதற்காக அப்படியே வழியில் போயிட்டே இருக்கும்போது, அந்த குறி சொல்லுகிற மந்திரவாதியான பெண் இவங்களுக்கு எதிர்பட்டு இவங்க அவங்க பக்கம் போகாதபடி இப்போ அந்த பெண்ணு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பெண்ணுடைய காரியம் என்னன்னு பார்க்கும்போது 16ஆம் வசனத்தில், குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமானங்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். மிகுந்த ஆதாயம், பயங்கரமான ஒரு பெரிய பிஸ்னஸ் இந்த இடத்துல, இந்த பிலிப்பு பட்டணத்தில் போயிட்டுருக்கு. லட்சக்கணக்கான ரூபாய் சம்பாதித்து கொண்டிருக்கிறாங்க. மிகுந்த ஆதாயம். யார் இதுக்கு காரணமானவர்? இந்த ஒரு பெண்ணு தான். இப்போ இந்த பெண்ணு பவுலையும் அங்கே இருக்கிற விசுவாசிகளையும் இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான்.
ஃபாலோ பண்ணிட்டு இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், இரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறார்கள் என்று சத்தமிட்டாள். ஒரு பயங்கரமான ஒரு சாட்சி தான் இல்லையா? இப்படிப்பட்ட சாட்சி திடீர்னு நம்ம போகும்போது வழியில், ஆஃபீஸில், ரோட்டில், மார்க்கெட்டில் யாராவது ஒருத்தருக்கு சொன்னாங்க வச்சுங்களேன், நம்மளுக்குலாம் பயங்கரமாக இருக்கும், குஷியாகிருப்போம். அவங்கள பிடித்து கொண்டு வந்து நிறுத்தி சொல்லி மைக்கில் சொல்லி ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் போட்டு பெரிய லெவலில் நம்மளை பெரிய ஆளாக ஆக்கி விட்டுருவோம். ஆனால் டெய்லி இந்த பெண் சொல்லிட்டே இருக்கிறான், இவங்க யார் தெரியுமா? பவுல அந்த ஜனங்களை பார்த்து, இவங்க ஜெபிக்கிறவர்கள், இவங்க உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள், இரட்சிப்பின் வழியை அறிவிக்கிறவர்கள், இவங்க பரிசுத்தவான்கள், உலகத்தை கலக்கிறவர்கள் என்று பல காரியங்களை சொல்லிகிட்டே இருக்கலாம். டெய்லி சொல்லிகிட்டே இருக்கிறான். இவங்க கேட்டுட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பயங்கரமாக ஒரு கோபம் வந்து திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் உனக்கு கட்டளை எடுக்கிறேன்னு சொன்னான். அந்த நேரமே அந்த ஆவி என்ன செஞ்சிச்சு? போயிடுச்சு. இப்போ ஒரு ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தினால ஒரு பயங்கரமான ஒரு நஷ்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. 19 வசனத்தில் வாசிக்கிறேன், அவருடைய எஜமான்கள் அப்பனா அந்த எஜமான்கள் இந்த பெண்ணை வச்சு சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க பயங்கரமா இல்லையா? தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்று போயிற்று என்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்தார்கள். இப்போ யாருக்கு நஷ்டம்? அந்த எஜமானர்கள், அந்த கோடீஸ்வரர்கள், அந்த பெரிய அரசியல்வாதிகள், அந்த பிலிப்பு பட்டணத்தில் இந்த மந்திரவாதி இந்த பெண்ணை வைத்து சம்பாதித்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய கேங்குக்கு, ஒரு பெரிய கூட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடி, மிகப்பெரிய ஒரு நஷ்டம், மிகப்பெரிய அந்த வியாபாரத்துக்கு ஒரு பெரிய இழப்பு வந்துருச்சு. ஆமேன். அப்போ நான் ஒன்று சொல்லுவேன், எங்கெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, எங்கெல்லாம் ஜெபிக்கிறதுக்கு என்று ஒரு கூட்டம் இருக்கிறதோ, ஆமேன், வழக்கமாய் ஜெபிக்கிறதுக்கு என்று ஒரு மக்கள் ஆயத்தமாகிறார்களோ, அந்த பட்டணத்தில் ஒரு மிகப்பெரிய நஷ்டம் உண்டாகும். ஆமேன். யாருக்கு நஷ்டம் உண்டாகும்? இந்த அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் வைத்தபடி குறி சொல்லுகிறவர்களுக்கும் மந்திரவாதிகளுக்கும். ஆமேன். உங்களுக்கு புரியும் சொல்லுகிறேன் நான் சொல்ற காரியங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவாராக. ஆமேன். அப்ப நம்முடைய ஜெபம் இன்னும் அதிகமாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபத்தினால எனக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் கிடைக்கிறது, ஜெபத்தினால எனக்கு எவ்வளவு பிளெஸிங் நான் ரிசீவ் பண்ணுகிறேன், எனக்கு என்ன லாபம் என்று சொல்லுகிறதை காட்டிலும் என்னுடைய ஜெபத்தினால் எதிராளிக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம் உண்டாக போகிறது என்பதை நான் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே நிச்சயமாய் இப்படிப்பட்ட ஒரு பெரிய நஷ்டத்தை இன்னைக்கு நம்முடைய தேசத்தில் சில பேருக்கு உண்டாகுவாராக. ஆமென், ஆமென். அவங்களுடைய வருமானம் அடைக்கப்பட்டு போவதாக. ஹல்லேலூயா. ஏனென்றால் சில பேரை கர்த்தர் தொட போகிறார். ஆமென். ஆகவே நம்முடைய ஜெபம் இன்னும் அதிகமாகட்டும். இரண்டாவதாக நம்முடைய ஜெபத்தினால் வருகிற சில நஷ்டத்தினுடைய இரண்டாவது பகுதி அப்போஸ்தலர் புத்தகம் 19 அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். 19:24. எப்படி என்றால், தெமெத்ரியு என்னும் பெயர் கொண்ட ஒரு தட்டான் தியானலின் கோவிலை போல வெள்ளினால் சிறிய கோவில்களை செய்து தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் வருவித்து கொண்டிருந்தான். இவர்களையும் இப்படிப்பட்ட தொழில் செய்கிற மற்ற வேலையாட்களையும் அவன் கூடி வர செய்து, மனுஷர்களே, இந்த தொழிலினால் நமக்கு நல்ல பிழைப்பு உண்டாயிருக்கிறது என்று அறிவீர்கள். இப்படி இருக்க கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் அல்லவென்றும் இந்த பவுல் என்பவன் சொல்லி எபேசில மாத்திரமல்ல கொஞ்சம் குறைய ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை வசப்படுத்தி கொண்டான். நீங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறீர்கள். இதனால் நம்முடைய தொழில் அற்று போகும்படியான அபாயம் நேரிட்டது அல்லாமல், ஆமாம், வசனத்தை வாசிக்கும் போது அழிந்து போகக்கூடியதாய் காணப்படுகிறது இப்ப பிஸ்னஸ். ரெண்டாவது நஷ்டம். அப்ப ஜெபிக்கிறதுனால் ஏற்பட போகிற ரெண்டாவது நஷ்டம் என்ன என்பதை இந்த அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியுது. அங்க ஒரு பெரிய ஒரு மனுஷன் இருக்கிறாரா? ஆமேன். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான் சொல்ற காரியம். அவருடைய பேர் தெமெத்ரியு. அவன் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்துறார். ஆமா, அவனை மாதிரி இருக்கிற அந்த தேசத்தில் இருக்கிற எல்லாரையும், ஏறக்குறைய ஆசியாவில் இருக்கிற எல்லா இப்படிப்பட்ட தொழில் செய்கிறவர்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ஃபரன்ஸ், ஒரு மாநாடு நடத்தி தன்னுடைய வேதனையெல்லாம் சொல்றார். என்ன, நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தோம், இதன் மூலமாய் பல லட்சங்களை, நம்ம கோடிகளை, நம்ம வருமானங்களை பார்த்துட்டு இருந்தோம், பிஸ்னஸ் பெருகுன்னு
இருந்துச்சு, நம்முடைய குடும்பமும் சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் திடீர் என்று ஜெபிக்கிறவர்கள் இந்த இடத்துக்கு வந்த பிறகு நம்முடைய தொழில் எல்லாம் அற்று போகும்படியான சில காரியங்கள் வந்துவிட்டது. அபாயம் நேரிடுச்சு, அழிந்து போகக்கூடியது மாறிடுச்சு. இது ஒரு இடத்துல அல்லப்பா, ஒரு ஊர்ல மட்டும் இல்லப்பா, ஒரு கிராமம் இல்லப்பா. அந்த மனுஷனே சொல்றான், கொஞ்சம் குறைய ஆசியா எங்குமே இந்த காரியங்கள் ஆரம்பித்து விட்டது, நஷ்டங்கள் ஆரம்பித்து விட்டது என்று யார் சொல்றா? அந்த மனுஷன் அந்த மாநாட்டில் புலம்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்களேன், கர்த்தருடைய வல்லமை எவ்வளோ பெரிய வல்லமை பாருங்களேன். நம்ம என்னென்னமோ காரியங்களை நம்ம பிளான் பண்ணி திட்டம் பண்ணி செயல்படுத்திட்டே இருந்தாலும், ஆனாலும் ஜெபத்தினால் வருகிற சில நஷ்டங்களை இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறதை நான் பார்க்க முடியுது. ஆமென், ஆமென். ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் அல்ல, முழு ஆசியாவுக்கு ஒரு மிகப்பெரிய நஷ்டம் அன்றைக்கு உண்டானது. உண்மை என்றால் கர்த்தர் இன்றைக்கு ஜெபிக்கிற நம் மூலமாய், நம்முடைய சபையின் மூலமாய் ஒரு மிகப்பெரிய ஒரு நஷ்டம் நம்முடைய முன்பாக நிற்கிற அந்த எதிராளிகளுக்கு உண்டாக போகுது என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். ஆமென். இந்த மனுஷனுடைய பேர் 24 வசனத்தில் வாசிக்கிறோம், தெமேத்திரியு. என்னங்க? தெமேத்திரியு. ஆமென், தெமேத்திரியு. ஆமென். சில சமயத்தில் நம்மளுக்கு வாயில் வருவதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வசனத்தை, இந்த பேர் உங்களுக்கு ஏதோ எங்கேயோ கேள்விப்பட்டது மாதிரி இருக்குமே நீங்கள் பார்க்கலாம். எங்கேயும் கேள்விப்படலை, நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். 3 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு அதிகாரம் தான் இருக்குது. 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இந்த மனுஷன் வந்துட்டார். தெமேத்திரியு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன். நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், எங்கள் சாட்சி மெய் என்று அறிவீர்கள். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். இந்த எபேசி சபைக்கு யோவான் எழுதும் போது இந்த தெமேத்திரிவை குறிப்பிட்டு எழுதுகிறார். ஒரு நாளில் எப்படி இருந்த மனுஷன் இன்னைக்கு சாட்சி பெற்றவனாய் விளங்குகிறான். ஏன்னா அவன் தொழிலில் நஷ்டம் வந்துச்சு, ஏன்னா அங்கே ஜெபிக்கிறவர்கள் உள்ளே போனார்கள். ஆமென். 3ஆவதாக ஜெபத்தினால் வருகிற நஷ்டம் என்ன என்று பார்க்கிறோம். இதே அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிகளிடத்தில் பிச்சை கேட்கும்படி டெய்லி அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசண்டியில் வைப்பார்கள். பாருங்களேன், இந்த மனுஷனுடைய நிலைமையை பாருங்களேன். இந்த மனுஷனை தூக்கிட்டு வருவாங்க, அங்கே வைப்பாங்க, திருப்பி சாயந்தரம் தூக்கிட்டு போயிடுவாங்க, திருப்பி ஒருத்தவங்க கூட்டு வந்து வைப்பாங்க. யார்? சொந்தக்காரங்க வச்சுருப்பாங்களா? இல்லவே இல்லை, நிச்சயம். ஏன்னா சொந்தக்காரங்க இருந்தாங்கன்னா பிச்சை கேட்கறதுக்கு வச்சுருப்பாங்களா? நிச்சயம் முடியாது, நிச்சயம் வச்சுருக்க மாட்டாங்க. வீட்டில் வச்சு பராமரிச்சிருப்பாங்க, என்னவோ பிஸ்னஸ் இதாக வச்சுருப்பாங்க. ஆனால் ஒரு கேங், ஒரு சில கூட்டங்கள், சில சம்பாதிக்க வேண்டும் என்று விருப்பமுடைய சில ரவுடி மக்கள், கொள்ளைக்காரர்கள், என்ன வேணாலும் போட்டுக்கலாம். இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம், பிச்சை எடுக்கிறவர்கள்லாம் அந்த பணம் அவங்களுக்கு சொந்தமாகாது, அதெல்லாம் அவங்களை ஆப்ரேட் பண்ணுகிற அந்த கேங்குக்கு போகக்கூடியதாக இருக்கிறது. ஸோ அவங்க கொண்டு வந்து காலில் தூக்கி வந்து வைப்பாங்க, திருப்பி தூக்கிட்டு போவாங்க. காலில் போகும்போது சொல்லியிருப்பாங்க வச்சுட்டு, இங்கே பாரு, இன்றைக்கி இவ்வளோ ரூபா சம்பாதிக்கணும், இத்தனை பிச்சை கேட்கணும், கூப்பிடு, சத்தம் போட்டு கூப்பிடு, தாய்மா, அம்மா, அப்பா, அக்கா, தங்கச்சின்னு சொல்லி கூப்பிடு, கேளு, காசை கேளு, பிச்சைக்கார மாதிரி நடி, நடக்க முடியாத மாதிரி நடி, நடக்க முடியாது தான், ஆனாலும் ஒன்றும் இல்லாத மாதிரி நடி, பசிக்கிறது மாதிரி நடி, எனக்கு இவ்வளவு காசு வேணும், டார்கெட் வச்சு அவனை வற்புறுத்தி இருப்பாங்க. அவனை ஒவ்வொரு நாள் வந்து பிரயாசம் பண்ணியிருப்பான், டார்கெட்டை வச்சுருப்பான், ஆனால் நடக்காது. இவன் கஷ்டப்படுறான், இவன் அழுகுறான், இவன் புலம்புறான், இவன் வெயிலில் உட்காந்துருப்பான், இவன் சம்பாதிப்பான். ஆனால் இந்த பணமெல்லாம் யாருக்கு போகும்? அங்கே உள்ள ஒரு கேங்குக்கு போயிட்டுருக்கும். எவ்வளோ ஒரு வேதனை பாருங்களேன். அன்னைக்கே நடந்துக்கு, இன்றைக்கி நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் திடீர்னு என்று ஒரு நாள் பேதுரும் யோவானும் வர்றாரு. எப்பொழுது போல் இவன் பிச்சை கேட்கறதுக்காக பிரயாசப்பட்டிருப்பான். பிச்சை கேட்டால் ஏதாவது கிடைக்குமா, பார்த்தா நல்லா பெரிய ஆளாக இருக்கிறாங்களே. ஆனால் பேதுரு யோவான் சொல்கிறார், அப்பா நாங்களே ஒரு பிச்சைக்காரனுங்கிறாங்க, ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி அவனை நோக்கிட்டான். ஆனால் பேதுரு சொல்கிறாரு, என்கிட்ட ஒன்றும் இல்லை, என்கிட்ட வெள்ளியும் கிடையாது, பொண்ணும் கிடையாது, ஆனால் எங்கிட்ட ஒன்று இருக்குது, அதை நான் உங்களுக்கு தரப்போகிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அப்போ பிச்சைக்காரன் நினச்சிருப்பான், அப்பா இவங்ககிட்ட வேறு அப்போ வித்தியாசமான ஏதோ ஒரு இருக்கும், டாலர் இருக்கும் போலக்கு, இன்றைக்கி செம்ம லெவலில் நம்ம சம்பாதிக்கலாம், இன்றைக்கி சந்தோஷமாக நம்மளை தூக்கிட்டு போவாங்க, சோறு போடுவாங்க என்று அவன் நினச்சிருக்கலாங்க. ஆமென். நீ கேட்டது எங்களிடம் இல்லை, ஆனால் நீ கேட்காதது எங்களிடம் இருக்கிறது. அவங்க எதுக்கு வராங்க? அது 2 பேர், பேதுரும் யோவானும் ஜெபிக்கும்படியாய் ஜப வேலையில் அங்கே வருகிறதை நான் பார்க்குறோம். ஆமென். நம்மளுக்கு எல்லாவற்றுக்கும் டைம் இருக்குது, நேரத்தை ஒதுக்கி இருக்கிறோம். ஆனால் ஜெபிக்கிறதுக்கென்று நேரம் இருக்கிறதா என்பது தான் இன்றைக்கி ஒரு பெரிய கேள்வி. குறைந்தது 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணுங்கன்னு இயேசு சொன்னார். ஆமாவா இல்லையாங்க? கொஞ்சம் யோசிங்க. 1 மணி நேரம் இன்றைக்கி ஜெபம் பண்ணேனா? ஜெபம் பண்ண முடியுதா? முழு மனதோடு ஜெபிக்க முடியுதா? ஆண்டோட சமூகத்தில் உட்கார முடியுதா? கர்த்தர் மன்னிப்பாராக, உங்களை மன்னிப்பாராக. இனிமேல் ஜெபிக்கணும், அதிகாலை ஜெபிக்கணும், இரவு நேரத்தில் ஜெபிக்கணும், பிரயாசப்படணும், கர்த்தருடைய சமூகத்தில் உட்காரணும், போராடணும், ஜெபிக்கணும். இவங்க ஜெபிக்கிறதுக்கு வரும்போதே அங்கே ஒரு பெரிய நஷ்டம் ஒருத்தனுக்கு கிடைக்கிது. யார்? இந்த பிச்சைக்காரர்களை ஆப்ரேட் பண்ணுகிற இந்த கேங்குக்கு பயங்கரமான ஒரு நஷ்டம் கிடைக்கிது. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போதும் போல் சாயந்தரம் வந்திருப்பாங்க அந்த கேங்கு, இவனை தூக்கிட்டு போகிறதுக்கு, இவனுடைய காசை எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஒரு கூட்டம் வந்திருக்கும். வந்து பார்த்தா ஆள் இருக்க மாட்டான். எல்லாம் யோசிப்பாங்க, என்னடா அது வேற எவனோ தூக்கிட்டு போயிட்டானோ, நம்ம வாழ அவன் சம்பாதித்ததெல்லாம் வேற எவனா தூக்கிட்டு போயிட்டானான்னு பார்த்தா, கொஞ்சம் எட்டி பார்த்தா இந்த பிச்சைக்காரன், நடக்க முடியாதவன், சப்பானி, தேவாலயத்தில் நின்று முழங்கால் படிட்டு துள்ளி குதித்து கரங்களை உயர்த்தி ஆராதித்துட்டு இருக்க பார்க்கும்போது இந்த கேங்குக்கு அவன் தலைமையில் மண்ணை வாரி போட்டது மாதிரி ஆயிருக்கும் இல்லையா? ஐயோ, ஒரு பெரிய நஷ்டம் வந்துருச்சு, பெரிய நஷ்டம் வந்துருச்சு, பெரிய நஷ்டம் வந்துருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் நான் உங்களை ஜெபிக்கிறதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்படிப்பட்ட காரியங்கள் அன்றைக்கு இல்லை, இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த காரியங்கள் மாறுவதற்கு நம்முடைய ஜெபம் அவசியம். ஏதோ அரசாங்கமோ, ஏதோ அரசாங்கத்துடைய சில சட்டங்களோ இதெல்லாம் மாற்றாதுங்க, மாற்றவும் முடியாதுங்க. ஆனால் ஜெபிக்கிறவனால தான் இதை மாற்ற முடியும், இதை மாற்ற முடியும். இப்படிப்பட்ட நஷ்டங்கள் அவர்களுக்கு உண்டாகக்கூடியதாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. 4ஆவதாக ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். இதே அப்போஸ்தலர் புஸ்தகம் பெந்தேகோஸ்தே நாளில் மேல் வீட்டில் 120 பேர் கூடி ஜெபித்து கொண்டே இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். ஊற்றப்படும் போது எல்லாரும் அந்நிய பாஷை பேசி கொண்டிருக்கிறாங்க. அது பெந்தேகோஸ்தே நாள் இல்லையா? அது பண்டிகை நாள். திரளான யூதர்கள் அன்றைக்கி எருசலேமில் கூடி வந்திருப்பாங்க. பண்டிகையை கொண்டாடுவதற்கு, வேடிக்கை பார்க்குவதற்கென்று, பொருட்களை வாங்குவதற்கென்று, தங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணுவதற்காக, சுற்றுலாவுக்காக திரளான மக்கள் வந்துட்டு இருக்கிற அந்த நேரத்தில் அங்கே பார்க்கும்போது தாவீதுடைய கல்லறை இருக்குது, அதை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. தேவாலயத்தை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. என்னென்னமோ காரியத்துக்காக யோசித்து வந்திருக்கும் போது திடீர்னு ஒரு சவுண்டு கேட்குது, ஜெபிக்கிற சவுண்டு கேட்குது. ஆமென். ஜெபிக்கிற சவுண்டு கேட்கும் போது என்னன்னே புரியல. மக்கள் என்ன திடீர்னு இப்படிப்பட்ட ஒரு இறைச்சல், இப்படிப்பட்ட ஒரு ஆரவாரம், ஜெபிக்கிற சவுண்டு கேட்குது என்று சொல்லிட்டு சுற்றுலாவுக்கு வந்து ஒவ்வொருவரும் என்ன செய்கிறாங்க, அப்படியே மேலே ஏறுறாங்க. ஒருத்தன் வரான், 2 வரான், 10 வரா, ஆமாம் 100 வராங்க, 200 வராங்க, 300 வராங்க. அது ஒரு சின்ன இடமா இருந்தாலும் சரி, ஒரு 3000 பேர் அந்த இடத்தையும் படிக்கட்டு, ஆமாம் மேலே, ஆமாம் வலது புறம் இடது புறம் எல்லாம் ஜன்னல் எல்லா இடத்துலையும் நிரம்பி வந்துட்டாங்க. ஒருவேளை அவங்க வேடிக்கை பார்க்கறதுக்கு வந்தாங்க, ஆனால் போகும்போது அவர்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றவர்களாகி போகிறாங்க. ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை அவங்க நினச்சிருப்பாங்க, இந்த ஹாலிடேவை நம்ம ஒயின் ஷாப்பில் கொண்டாடலாம், இந்த ஹாலிடேவை நம்ம வந்து வேறு மாதிரி வருமானத்துக்கு நம்ம செலவு பண்ணலாம், ஒருவேளை இந்த ஹாலிடேவை நம்ம வந்து வேறு மாதிரி திட்டங்களுக்கு போகலாம், அல்லது பணத்தை ரெட்டிப்பாக சம்பாதிக்கிறதுக்கு சில காரியங்கள் அங்கே இருந்திருக்கலாம். இப்படிப்பட்ட வேற எண்ணத்தோடு வந்திருக்கலாம். ஆனால் இங்கு வந்து தங்கள் மனதை ஒப்பு கொடுக்கும் போது, தங்கள் இருதயத்தில் குத்தப்படும் போது அவர்கள் யோசித்து வந்த சில காரியங்கள் எல்லாம் அங்கு நஷ்டமாகிறது நான் பார்க்கிறோம். நஷ்டமாகிறது மாத்திரமல்ல, சாத்தானுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சாவு மணி அடித்தது போல, ஒரு மிகப்பெரிய ஒரு நஷ்டம் உண்டாகிறது போல அங்கு காணப்படுகிறதை நான் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 3000 பேர் ஒயின் ஷாப்புக்கு போக வேண்டியவர்கள், 3000 பேர் அங்கே சூதாட்டத்துக்கு போக வேண்டியவர்கள், 3000 பேர் பல காரியங்களுக்காக தங்களுடைய பணத்தை செலவழிக்க வேண்டியவர்கள், தங்களுடைய நேரத்தை செலவழிக்கிறதுக்காக வைத்திருக்க வேண்டிய இடங்கள் எல்லாம் இப்பொழுது ஜெப மையமாய் மாறும்போது, ஜெபிக்கிறவர்களாய் மாறும்போது அநேகருக்கு அங்கே நஷ்டத்தை உண்டாக்குகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஜெப சத்தமே அநேகருக்கு ஒரு நஷ்டத்தை உண்டாக்கக்கூடியது, அநேகருக்கு பெரிய ரட்சிப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதாக நான் பார்க்க முடியுது. ஆமென். 5ஆவதாக நம்ம ஒரு காரியத்தை பார்க்கலாம்.
தானியேலுடைய புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தானியேல் 6:22 நம்மளுக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி. ஜெபிக்கவே கூடாது என்கிற ஒரு சட்டம் வந்தாலும் தானியேல் என்ன செய்கிறாரு? ஜெபிக்க ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எப்பொழுதும் போல அவர் ஜெபிக்கிறார், வழக்கம் போல அவர் ஜெபிக்கிறார். ஜெபிக்கக்கூடாது சட்டம் வந்துச்சு, தானியேலுக்கு தெரியும். ஆனாலும் எப்பொழுதும் போல எருசலேமை நோக்கி அவர் 3 முறை என்ன செய்றாரு? அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறார். ஆமாம், தானியேலை குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு வேற எந்த குற்றமுமே இல்லை. என்ன ஒரே ஒரு குற்றம்? அவன் ஜெபிக்கிறவன். அல்லேலூயா! என்ன ஒரு அற்புதமான ஒரு சாட்சி பாருங்களேன். எந்த குற்றமும் கண்டுபிடிக்க முடியாது. பொய்யா இல்லை, எந்த அருவருப்பான காரியம் செய்கிறாரா இல்லை, சினிமா பார்க்குறாரா இல்லை, எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ ஒரு சுத்தவான், பரிசுத்தவான். இப்படிப்பட்ட பரிசுத்தவானா இருக்கிறதுக்கு காரணம் அவன் ஜெப வாழ்க்கையை தான். அதை கூட ஜனங்கள் பார்த்து அறிய மாட்டேங்கிறாங்க பாருங்களேன். உண்மை உள்ளவனாக இருந்தான், ஆனாலும் ஜெபித்தான் ஜெபித்தான் ஜெபித்தான். ஜெபிக்கக்கூடாது என்கிற சட்டம் இந்த தானியேல் ஒருத்தருக்காகவே ஒரே ஒரு சட்டம் நாடு முழுவதும், ஆனாலும் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். ஆமென். எந்த சட்டம் வந்தாலும் நம்முடைய ஜெபத்தை மாற்றவே முடியாது, கூடாது. அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ளவர்களுக்கு தேவைப்படுகிறாங்க. பாமா 6:22 நான் வாசிக்கிறேன். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அல்லேலூயா! சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தலை. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா! இங்கே யாருக்கு நஷ்டம் தெரியுமா வருது? இவனுக்காக இந்த தானியேலை பிடிக்கணும்னு என்று சொல்லிட்டு ஒரு 120 பிரதானிகள் என்ன செய்கிறாங்க? பிரயாசப்படுறாங்க பாருங்களேன். கண்ணை வெளிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நஷ்டம். ஆமாம், நான் ஜெபம் பண்ண எனக்கு எதிராக நிற்கிறவர்கள், எனக்கு எதிராக குற்றம் பிடிக்கிறதுக்காக வந்து கொண்டிருக்கிறவர்கள், பிரயாசப்படுகிறவர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய நஷ்டம். அவங்களுக்கு மாத்திரம் நஷ்டம் இல்லை, அவங்க குடும்பத்துக்கே ஒரு பெரிய நஷ்டம் அங்கே ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. இன்னொரு ஒரு நஷ்டம் யாருக்கு? நான் சிங்கத்துக்கு நஷ்டம். ஒரு சிங்கம் இல்லை, சிங்கங்கள் போடப்பட்டிருக்கு. ஆமாம், சிங்கங்கள் கொடுமையான ஒரு விலங்கு இல்லையா? ஆமாம், ஒரு எலும்பை கூட வைக்காது. எதிராளிகள் தூக்கி போடும்போது அது பாய்ந்து வந்து பிடிச்சிட்டு போகுது. அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான சிங்கங்களுக்கு இப்போ ஒரு பெரிய நஷ்டம். என்ன? இந்த தானியேலை சாப்பிட முடியல. அதுக்கு ஒரு நஷ்டம் தானே? ஆமாம், 120 பிரதானிகளுக்கும் நஷ்டம், சிங்கங்களுக்கும் நஷ்டம். ஆமென். அல்லேலூயா! என் தேவன் நல்லவர். ஜெபத்தினால் ஒரு நஷ்டம் உண்டாகும். நீ காட்டுக்கு ராஜாவாக இருந்தாலும் சரி, உனக்கும் நஷ்டம். நாட்டுக்கு ராஜா அன்னைக்கு சாப்பாடு வேணான்ட்டார், மியூசிக் வேணான்ட்டார், தூக்கம் இல்லை, பயங்கர நஷ்டம். ஆமாவா இல்லையா? ஒரே குழப்பம். இவன் தூக்கம் இல்லைன்னா எல்லாத்துக்குமே தூக்கம் இல்லை. மந்திரிமார்களுக்கும் தூக்கம் இல்லை. இவன் தூக்கம் இல்லைன்னா அங்கே இருக்கிற வேலைக்காரங்க அவனுடைய மனைவி சொந்தக்காரங்க யாருக்குமே தூக்கம் இல்லை. யாருமே தூங்க வைக்க மாட்டேங்கிறான். நஷ்டம், எல்லாத்துக்கும் நஷ்டம். ஆனால் தானியேலோ நல்லா தூங்கிட்டு இருக்கிறார். ஆமென். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாது, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாது. அல்லேலூயா! என் தேவன் நல்லவர், என் தேவன் நல்லவர், என் தேவன் நல்லவர். அல்லேலூயா! யோபுடைய லைஃப்பை நீங்கள் பாருங்கள். முதல் அதிகாரம் சன்மார்க்கன், உத்தமன், பயப்படுகிறவன், ஆராதிக்கிறவன், பலி செலுத்துகிறவன், எல்லாம் ரைட்டு, ஓகே. ஆனால் 2ஆம் அதிகாரத்துலேருந்து ஏகப்பட்ட பிரச்சனை, உபத்திரம். ஆனால் யோபுவை குறித்து வேதாகமம் சொல்லுகிறது, அவன் தன் சிநேகிதருக்காய் ஜெபிக்கிறவனாக இருந்தான். ஆமேன். இப்போ இவன் ஜெபம் பண்ண யாருக்குங்க நஷ்டம் வந்துச்சுன்னா சத்துருடைய திட்டத்திற்கு ஒரு நஷ்டம். ஆமேன். அல்லேலூயா! யாருக்கு ஒரு நஷ்டம்? சத்துருடைய திட்டங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு பெரிய நஷ்டம் உண்டாகுது. சத்துரு பயங்கரமாக பிளான் பண்ணி வச்சுருப்பான். ஓகே, யோபுடைய பிள்ளைங்களை முடிச்சுட்டேன், யோபுடைய சொத்து முடிஞ்சிருச்சு, யோபுடைய ஆஸ்தி முடிஞ்சிருச்சு. ஆமாம், யோபுடிக்கு உண்ட எல்லா விலங்குகள் எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி உண்டாயிருச்சு. அடுத்தது யோபுடிக்கு இப்போ பயங்கரமான ஒரு கொடிய வியாதி அனுப்பிச்சிட்டேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல் யோபுடைய ஹிஸ்ட்ரியை நான் முடிச்சிருவேன் என்று சொல்லிட்டு பயங்கரமாக பிளான் பண்ணி வச்சுருப்பான். ஆனால் இவன் ஜெபிக்க யாருக்கு நஷ்டம் என்றால் சத்துருடைய திட்டத்துக்கு நஷ்டமாகுது. யோபுவுக்கோ இரட்டிப்பான நன்மையினால் ஆசீர்வாதத்தை கிடைக்கிறதை நான் பார்க்கிறோம். அல்லேலூயா! உங்களுடைய ஜெபம் உங்களுக்கு எதிராய் சத்துரு பிளான் பண்ணி வைத்திருக்கிற எல்லா திட்டங்களுக்கும் ஒரு முடிவு உண்டாகும். நிச்சயம் உண்டாகும். உங்களுடைய ஜெபத்தில் நீங்கள் வளருங்க. உங்கள் ஜெபத்தில் நீங்கள் இன்னும் பெருகுங்க. இன்னும் ஜெபிக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்குங்க, ஜெபத்துக்கு இடத்தை ஒதுக்குங்க, ஜெபிக்கிறவர்களாய் மாறுங்க. ஜெபித்து கொண்டே இருப்போம். தேவன் நம்முடைய தேசத்திலையும் நம்முடைய குடும்பத்திலையும் இந்த சமுதாயத்திலையும் இருக்கிற எல்லா காரியங்களுக்கு ஆமேன் ஆவிக்குரிய அர்த்தத்தில் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்க. ஒரு பெரிய நஷ்டம் உண்டாக போகுது.
நஷ்டம் உண்டாக போகுது. ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த கடைசி நாட்களில் ஜப ஆவியை ஊற்று என்று சொன்னீங்களே, எங்கள் மேலே உடைய ஜப ஆவியை ஊற்றுங்க. அன்றே எங்கள் பிள்ளைகள் மேலே, சந்ததி மேலே உடைய ஜப ஆவியை ஊற்றுங்க. இன்னும் ஜபிக்கணும், இன்னும் ஜபிக்கணும், இன்னும் ஜபிக்க, போராடி ஜபிக்க, உபவாசித்து ஜபிக்க, அன்றே ஜபத்திற்கென்று நேரத்தை ஒதுக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. அப்பா, ஜபத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வாஞ்சை எங்களுக்கு நீங்கள் தாருங்க ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஜபத்தினால நான் எவ்வளவு பெற்றுக்கொண்டேன் என்பதை காட்டிலும், ஜபத்தினால யாருக்கெல்லாம் நஷ்டம் உண்டாக போகிறது என்பதை நாங்கள் கண்டு கொள்ள ஆவிக்குரிய கண்களை இன்னைக்கு நீங்க திறந்ததுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. இதை நாங்கள் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் நாங்கள் பார்க்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. நீங்க செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபத்தினால இன்னும் பல நஷ்டங்களை நாம் பார்க்க போகிறோம். ஆமென்.